ராஜா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஒரு பெரிய ஸ்நாகத்தை கொடுத்தபடினாலும், இதயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொடுத்தபடினாலும், ராஜ்யத்தில் வல்லமை கொடுத்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட என்னோடு கூட சேர்ந்து தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கவும், ராஜாதி ராஜரை கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் வந்திருக்கிறோம். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா துதிகளின் மத்தியில் வசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். முதலாவதாக கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை கம்பீரமாய் துதித்து பாட வேண்டும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்போதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவரையே நாம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அவரை பாடுவதே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, வெளிப்படுத்திய விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உடைந்து போன நிலையிலோ ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? பிசாசானவன் உங்களை உபத்திரவப்படுத்துறானா? கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த காலங்கள் முழுவதும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற எல்லா வாசல்களையும் கதவுகளையும் அடைத்து போட்டிருக்கிறானா? இன்றைய நாளிலே தேவன் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கட்டளை வைத்திருக்கிறார். அவன் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, ஹல்லேலூயா, சத்ருவானவன் எவ்வளவு போராடினாலும் சரி, கர்த்தர் திறந்தார் என்றால் ஒருவனாலும் பூட்டவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், முன்னேறி சென்று கொண்டே இருங்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், உன்னதமானவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரலாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரத்திலே, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறார். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படும், உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே இந்த நாளிலே போகும். ஹல்லேலூயா. யோர்தான் புரண்டு உங்களுக்கு முன்பாக வந்தாலும் சரிங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, ஆண்டவர் எல்லாமே பார்த்துக் கொள்வாரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நன்மையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அவன் நன்மையான விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நடந்து போகிற பாதையில நன்மைகளை சுதந்திரிக்கத்தக்கதாக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கோணலானவைகளை அவன் நேராக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில அவன் ஏதாவது கோணலாக இருந்துச்சுன்னா, கரடான வாழ்க்கையா சமமாக தேவன் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் சமமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுவோமா? அவர் சிறுகவும் நாம் சிறுகவும் இந்த தேவனை உயர்த்தி பிடிப்போமா? கம்பீரமாக தேவ ஜனங்களே, கம்பீரமாக எண்ணி எண்ணி துதி செய்வார். என்ன நன்றாக திருவிழாய் என்ற பாடலை அவரை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனம் பண்ணுவோமாக. தம் உயர்வே
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டாவதாக தகப்பனின் மேலான அன்பு எப்படி புரிந்து கொள்வது? அப்பாவின் அளவில்லாத அன்பை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது? உதாரணமாக அப்பா தன் மகனுக்காக தன் மகன் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட யாவற்றையும் செய்து கொடுத்தால் தந்தார் என்றால் அதன் மூலமாக அப்பாவின் அன்பை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல நாங்கள் பிதாவுடைய தேவனுடைய அன்பை கூட நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிக கவனமாக கேளுங்கள். பாவத்தினால் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையான அன்பின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு போயிருந்துச்சு. அன்பின் பாலம் உடைக்கப்பட்டு போயிருந்துச்சு. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்து ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வெளி பட்டயத்தையும் வைத்தார் என்று ஆதியாகமம் 3:24 சொல்லுகிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஒருவராலும் அதற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதே பொருள். ஆண்டவர் முதல் அன்பை ஆதாம் மீது வைத்தார். ஆதாம் பாவத்தினால் பலவீனம் அடைந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேளாத நிமித்தமாக தோற்று போனவராய் காணப்பட்டார். ஆதி மனிதன் ஆதாம் செய்த பாவத்தினால் ஆண்டவருடைய சத்தத்தை கேளாததினால நம்முடைய முற்பிதாக்களும் சரி அனைவருமே பாவத்திலே மரித்து விழுந்து போனார்கள். ஆதலால் அவனுடைய முதல் அன்பு ஆதாமிலே நிலைநிற்காமல் போனது. ஆனாலும் மீண்டுமாக மறுபடியுமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோக தேவன் ஹalleluya இப்படியாக சொல்லுகிறார், இவரே நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டார். ஜீவ வெளிச்சத்துக்கு போகும் வழியை காண்பித்தாரே, வழி வாசல்களை திறந்து வைத்தாரே. வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆமென், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அன்பை அவர் தந்திருக்கிறாரே. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைக்கிறவனாக இருக்கிறான். நீங்களும் நானும் உலகத்தில் முன்பொரு காலத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உதிரத்தினால் இப்பொழுது நாம் எப்படியா இருக்கிறோம்? சுதந்திரத்தை கொண்டவர்களாகவும் சுதந்திரத்தை ஆளுகிறவர்களாகவும் ஹalleluya புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். புதிய நம்பிக்கை அடைந்திருக்கிறோம். புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பவுல் அழகாக சொல்கிறார் கொலோசியர் 2:13 உங்கள் பாவத்தின் நிமித்தமாக மரித்து போயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களையும் உங்களுடைய பாவங்களையும் அவர் மன்னித்து நமக்கு எதிரடையாக இருந்த எல்லாவற்றையும் விரோதமாக இருந்த நடுவில் இராதபடிக்கு அவர் அந்த கையெழுத்தை குறைத்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமாக எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து போட்டு அவைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்வாரி சிலுவையை மரணத்தை தேவன் செய்தார். உலகத்தை செய்தவர் பல பரலோக சிங்காசனத்திலே அவர் மீண்டுமாய் ஹalleluya நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடே கூட நான் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வைராக்கியமான நம்பிக்கை கொண்டிருக்கிறவராக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் செய்தார், நானும் செய்தேன். அவர் எப்படியோ நானும் அப்படியாக இருக்கிறேன். உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக நாம் தான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். நாம் தான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நமக்காக பரலோக தகப்பன் அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். எதற்காக செய்தார்? எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டார். எதற்காக? நம்மை விடுவித்தார். நம்முடைய கடன்கள் யாவையும் அவர் தள்ளுபடி செய்தார். ஏனென்றால் ஹalleluya நாம் எளிதாக எந்த ஒரு கஷ்டமும் இன்றி எந்த ஒரு தடையின்றி பிதாவை சந்திக்க வேண்டும் என்பதே ஒரே காரணமாக அவரே வழியாக இருக்கிறார். அவரே திறந்த வாசலாக இருக்கிறார். இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியம் இயேசுவே நித்திய தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ளத்தை ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாட வேண்டும். இப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிற இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். இந்த வேளையில எத்தனை பேர் மனசுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மனசுல எல்லா கவலைகளையும் மறந்து விட்டு இயேசுவே நீங்க தான் என் வழி, இயேசுவே நீங்க தான் என்னுடைய சத்தியம் என்று சொல்லுவோமாக. ஆமென். சத்தியம்
நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி நித்தியம் தேவன். நல்ல மீட்பராக காத்தார், என்னை தவையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்ல மீட்பராக காத்தார், என்னை தவையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது போனார், மணவாளனாக வருவார். மேகங்கள் மீது போனார், மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வாழை கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வாழை கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், கர்த்தாவே நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்கப்பா, எல்லாம் நீங்க தான் பண்ண எல்லாவற்றையும் அவர் கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். I submit everything to your hands, Lord Father. எல்லாரும் ஜனங்கள், தேவ ஜனங்கள் அத்தனை பேரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொடுக்கிறவரா இருக்கிறார். யோபு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. ஆஸ்தி அந்தஸ்துல இருந்த ஐஸ்வர்யம் யாவற்றையும், அவருடைய பிள்ளைகள், ஆரோக்கியம் முதலானவற்றை எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. விசுவாசத்தில் நான் சொல்லுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. கடைசி நாட்களில் பூமியில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபு 19ஆம் அதிகாரத்திலே அவர் அவ்வளவு உபத்திரப்பட்டாலும் சரி, அவருடைய உபத்திரத்தை பாருங்களேன். என் எலும்போடு என் தோளோடு மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பற்களை கூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பி போனது என்று சொல்கிறார். அவ்வளவு வேதனையில இருக்காங்க, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. யோபு போல உபத்திரப்பட்டவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், தேவரே சகலத்தையும் படைத்தவர், நீர் எல்லாவற்றையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கடைசியில் யோபுவை பார்த்து ஆண்டவர் பரிதாபப்படுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் அதற்கு முன்பதாக 42ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் எலிப்பாசையும் அவருடைய நண்பர்களையும் பார்த்து ஆண்டவர் கோபத்தோடு பேசுகிறார். இந்த தாசனாகிய யோபு பேசினது போல நிதானித்து என்னை குறித்து நீங்கள் பேசாதது என்ன? அவருடைய முகத்துக்காக உங்களை நான் விடுகிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக? யோபுவின் முகத்துக்காக அவருடைய நண்பர்களை விடுகிறார். புத்தியினத்து தக்கதாக நம்மளுக்கு நான் பண்ண போறது. ஏனென்றால் இந்த ஆசனாகிய யோபுவின் முகத்தை நான் பார்க்கிறவராக இருக்கிறேன். அதே போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நம்ம எவ்வளவோ அக்கிரமம், எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முகத்தை பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுது நம்முடைய கிருபையில வளர்க்கிறவராக, நம்மை தப்பிக்க வழி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு கிருபை மேல கிருபையை தந்துகிட்டு இருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அதன் மூலமாக அவருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவராக. அதே போல நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறாருங்க. பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்துக்காக நம்மளை என் தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லைங்க. நம்ம எவ்வளவு சிறையிருப்பில் இருந்தால் நம்ம சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த ஒரு கடைசி நிமிடத்தில் கூட ஆண்டவரை நோக்கி, நீர்தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும் என்று அவரை நோக்கி பார்க்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த வேளையில தேவன் கடந்து வரப்போகிறார். உங்களோடு கூட இடைப்பட ஆசைப்படுகிறார். உங்களோடு கூட உறவாட ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அனைவரும் மனதில் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகும் ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும் ஆண்டவர் என்று கதறுவோமாக.
ஆண்டவர் நன்மையின் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும்
ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஹalleluya. உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமல் காண்பித்தீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய வெளிச்சமாய் எங்களுக்கு காண்பித்தீரே. எல்லா வழி வாசல்களையும் திறந்து கொடுத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜீவாதிபதியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மைகளை செய்பவரே, நன்மைகளை எங்களுக்கு தருபவரே, அதை சுதந்திரிக்க எங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையின் நாயகனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். மீட்பரே, மீண்டும் வருகிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைவிடாத தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தகப்பனின் மேலான அன்பை நாங்கள் புரிந்து கொண்டவரே. உம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து எண்ணி எண்ணி துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த அறை முழுவதும் ஆண்டவரே, நீர் வகையை பற்றி ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல இறப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அறை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அக்கினியா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சபா இந்த நற்செய்தி ஆண்டவரே அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறட்டும் ஐயா. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை கண்டபடியா ஆண்டவரே நாங்கள் பாக்கியம் அடைந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சபா, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வார்த்தையை தருகிற ஆண்டவரே தாசரை ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. மீதியா இருக்கிற உங்க கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் புனித நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கையிலும் அன்பும் ஜீவனும் அன்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, ஆமென். ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லவருடைய ஈடு இணைந்த இன்ப நாமத்தினாலே இந்த நாள் கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே நம் ஒவ்வொருடைய கூடாரத்தையும் அவர் சிறகாலை மூடி வேடனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொலை நோக்கி நம்மை தப்பிப்பாராக. வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வேத வசனத்தின்படியே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். இப்பொழுதும் எல்லோரும் இணைந்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசித்து எல்லோரும் ஒருமித்து இந்த பாடலை பாடுவோம்.
அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு துடித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உலகத்தாராலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட நெருக்கடியிலே இருந்து கொண்டு வாழ்கின்றோமே. முன்பு இருந்த வாழ்வு நமக்கு கிடைக்குமா? முன்பு இருந்தது போல் நாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எல்லா இடங்களிலும் ஃப்ரீயா சென்று வர முடியுமா? அப்பேற்பட்ட காலம் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2020, 2021 2 ஆண்டுகளும் இப்படியே கழிந்து போய்விட்டதே. நாம் சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் சென்று வந்தோமே என்று சொல்லி உலகத்தார் நினைப்பார்கள். அப்பேற்பட்ட காலங்கள் எப்போது கிடைக்கும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் சமூகத்திலே ஆராதனை கூடுகைகளுக்கு சென்று ஆண்டவரை ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காலங்கள் எப்பொழுது நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும்? சுதந்திரமாக சென்று தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்ல கூடிய நெருக்கடிகளை காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய தேசத்தை விட்டு பிற தேசத்துக்கு செல்லும் போது ராஜாக்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் காலகட்டத்திலே சிறையிருப்பில் இருக்கும் போது தங்கள் சொந்த தேசத்துக்கு நாம் எப்பொழுது திரும்பி செல்வோம், அங்கே சென்று நாம் எப்போது குடியேறுவோம் என்ற நிலையிலே, நம்பிக்கையற்ற நிலையிலே அவர்கள் காலங்களை கடத்தி சென்ற போது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தராய் தேவனும் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தவராக அவருடைய தேசத்துக்கு திரும்பவும் கொண்டு சேர்த்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நம்முடைய எதிர்பார்ப்பு முந்தைய நிலையில் உள்ளது போல் இருக்குமா, வாழ முடியுமா என்று சொல்லக்கூடிய சந்தேகங்களும் நம்பிக்கையற்ற நிலைகளும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நிலையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற சூழ்நிலையில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அதனுடைய மகிழ்ச்சி இப்பொழுது இல்லையே.
நாங்கள் கணவனும் மனைவியாக இருந்த காலம், அந்த காலம் ஆமென், எங்களை குறித்து மற்றொரு பொறாமை கொண்டார்கள். அப்பேற்பட்ட காலங்கள் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கலையே. இப்பொழுது குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம், மன ரீதியிலே நாங்கள் தூரமாக தான் இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் இரண்டு பேரும் ஒரே நிலையில் ஒரே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கூடிய ஒரு கேள்வியிலே சில குடும்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய ஆமென் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை எங்களுக்கு தரவில்லை. எப்பொழுது அப்பேற்பட்ட காலங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சாராரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எங்களுடைய தொழில் நஷ்டம் அடைந்து விட்டதே, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையே, அன்றைக்கு இருந்த செழிப்பு, அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இப்போது இல்லையே, அந்த காலம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த காலம் மீண்டும் வருமா? முந்திய நிலைமை வருமா? முந்திய செழிப்பு வருமா? முந்திய ஒரு சமாதானம், முந்திய ஒரு மகிழ்ச்சி, முந்திய ஒரு அமைதி, ஒரு கழிப்பு எங்கள் நாட்களிலே உண்டாகுமா என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு இந்த நாட்களிலே ஆமென் அநேருக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். முன்பு நான் பலமுள்ளவனாய் காணப்பட்டேன். ஏதோ திடீரென்று வந்த நோய்வினால், வியாதியினால் இப்பொழுது சரீரத்திலே பலம் இல்லை. முன்பு அதையெல்லாம் செய்தேன், இதெல்லாம் செய்து முடித்தேன், இப்போது எனக்கு அந்த பலன் இல்லை. மீண்டும் முந்தைய பலம் உண்டாகுமா? முந்தைய ஒரு உற்சாகம் வாழ்க்கையில உண்டாகுமா என்று சொல்லக்கூடிய கேள்வியிலே அநேகர் இந்த நாட்களிலே ஆமென் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தெய்வம் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், யூத ஜனங்களுக்கு கொடுக்கிற அதே வார்த்தையும் ஆமென் இன்றைக்கும் விசுவாசியாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஊக்கத்தோடும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு எழுச்சியோடு தேவன் சமூகத்தில் நிற்கத்தக்கதாக இந்த தினத்திலே ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வாக்கியம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, முன் இருந்தது போல அவளை கட்டுவேன் என்று சொல்கிறார். என்ன கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவை நான் எதையோ இழந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய சூழலில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், முன்பு இருந்தது போல உங்களை கட்டுவேன். முன்பு இருந்த ஒரு சௌக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், முன்பு இருந்த ஆரோக்கியம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆமென் ஜனத்துக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி 6வது வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவளை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக உறுதியாக 100க்கு 100 நீங்கள் இதை விசுவாசிக்கலாம். காரணம், தேவனாய் கர்த்தர் முந்திய ஆமென் அதே நிலைமையே, முன்பு எதையெல்லாம் இழந்து நிற்கிறியோ அந்த காரியத்தை என் தேவனாய் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், அவன் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும், வாழ்க்கையில எந்த காரியத்தை இழந்து போயிருந்தாலும், ஆண்டவரோடு வைத்திருந்த ஐக்கியத்தையும் அவரோடு கூட உள்ள உறவை மாத்திரம் இழந்து போகக்கூடாது. ஜான் வெஸ்லி சொல்லுவார், ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறதா இல்லையா என்பதற்காக 15 நிமிடத்துக்கு ஒரு முறை சிறு சிறு ஜெபம் செய்து அவரோடு இருப்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லுவார், தன்னுடைய கோட் பாக்கெட்ல பாக்கெட் டைரி போன்ற ஒரு பைபிள் வைத்திருப்பார். தனக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு குறைந்து விட்டதா என்று பார்ப்பதற்கு அவ்வப்போது பைபிள் எடுத்து படித்து தேவனோடு உள்ள உறவை அவரின் சொன்ன பெருக்கிக் கொள்வாராம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரோடு உள்ள தொடர்பில் நாம் ஐக்கியம் வைத்திருந்தால் நிச்சயமாக தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய ஒரே குமாரன இயேசு கிறிஸ்துவை
உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் நிமித்தம் உண்டாகக்கூடிய தயவை நம்மிடத்தில் காண்பித்து அந்த தயவு நிமித்தம் நிச்சயமாக முந்திய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அவருடைய தயவு எல்லாருக்கும் உண்டா, அவருடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்குமா என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய தயவு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை என்று சொல்லி. வேதாகமத்திலே சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது, நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி. பாவிகள் மேல் அவர் சினம் கொள்வதனால் பாவிகள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களுக்கு தேவனாய கர்த்தர் தயவு காண்பிக்க மாட்டார், அவருடைய கிருபையும் கிடைப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளார். துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தாலும், தன்னுடைய கிருபையை அவனுக்கு கொடுத்தாலும், தன் அன்பினை அவனுக்கு வெளிப்படுத்தினாலும் அவன் நீதியை ஒருபோதும் கற்றுக்கொள்ள மாட்டான். அவன் எந்தெந்த தவறு செய்தானோ அந்த தவறையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுக்கு, பாவிகளுக்கு ஆண்டவர் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் தயவு செய்கிற கர்த்தர் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். அதை உறுதிப்படுத்தும் வகையிலே சங்கீதம் 103 அதனுடைய 18வது வாக்கியத்தை நீங்கள் படித்து பார்ப்பேன் சொன்னால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது அவருடைய தயவு. இங்கே அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளணும், அவருடைய கட்டளையின்படி நடக்கணும், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவருடைய தயவு என்று சொல்லாமல், அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்களுக்கு மேலேயே உள்ளது. அட்லீஸ்ட் நினைவாக வேணும், ஐயோ நான் தப்பு செய்கிறேன், தவறு செய்கிறேன், இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு கோபம் மூட்டி விட்டேன், அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு, அப்படி சொல்லக்கூடிய ஒரு நினைப்பாத அவனுக்குள்ள வரணும். ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், நான் உம்முடைய உடன்படிக்கைகளை கை கொள்ளவில்லை, உம்முடைய கட்டளையின்படி நான் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நினைப்பு அவனுக்குள்ள வந்தாலே தேவன் தம்முடைய தயவை அவனுக்கு வெளிப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்க பார்ப்பீங்க சொன்னால், சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பலத்தை இழந்து போனான். திருப்பிக் கொள்ளுங்கள், நியாயாதிபதியின் புத்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 28வது வாக்கியத்தினுடைய ஒரு பிற்பகுதியை நான் படிக்கிறேன். இங்கே சிம்சோன் ஒரு காரியத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி. சிம்சோன் ஒரு நியாயாதிபதியாய் காணப்பட்டார். அவன் பலத்தை இழந்த போது, பலன் இழந்து போயிட்டேன்னு சொல்லி துக்கத்தோடு இருந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த சிம்சோனுடைய நிலை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் பலத்தை மாத்திரம் இழந்து போகவில்லை, தன் மானத்தை இழந்தான், மரியாதை இழந்து போனான். தன் பலம் எங்கே உள்ளது என்பதை தெளிவாள் மூலம் வெளிப்படுத்தவே அவன் கண்கள் பிடிக்கப்பட்டது. கைகளிலும் கால்களிலும் வெண்கல விலங்கிட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையை மாவரைத்துக் கொண்டிருந்தார். அந்த சிம்சோனை தங்கள் தேவன்தான் அவரை எங்களுக்கு கீழ்ப்படுத்தியது என்று சொல்லி தாகூனுக்கு ஒரு விழா எடுப்பதற்காகவும் அவனை பரிசெலுத்தும்படியாக ஒரு பெரிய மண்டபத்திலே இந்த சிம்சோனை அவர்கள் ஒரு வேடிக்கை பொருளாக கொண்டு நிறுத்தினார்கள். அவன் தன்னோடு வந்த கையிலால் தன்னை பிடித்துக் கொண்டு வந்த அந்த பிள்ளையாண்டான சொல்றார், இந்த மண்டபம் தாங்கி நிற்கின்ற பிரதான தூண்களுக்கு மத்தியிலே என்னை நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்தின போதுதான் தன்னுடைய பலத்தை எல்லாம் யோசித்து பார்க்கிறார். முன்பு தனக்கு இருந்த பலத்தை நினைத்து பார்க்கிறார். ஒரு ஆட்டின் வாயை கிழித்தது போலவே சிங்கத்தின் வாயை கிழித்து போட்ட பலம். ஒரு 300 நரிகளை பிடித்து வாளோடு வாழையோடு சேர்த்து பந்தங்களை கொடுத்தி
1000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்த அந்த பலம் காசா பட்டணத்திலே அந்த வாசலையும் 2 நிலைகளையும் தாழ்பாள்களோடு பிடுங்கிக் கொண்டு மலையுச்சியிலே சென்ற பலம். யோசித்து பார்க்கிறார். பச்சை நார்களினால் தன்னை கட்டின போது நெருப்பப்பட்ட சணநூலை போல அறுத்துக்கொண்டு எழும்பின பலம். தன்னுடைய சடைகளை நெசவுப்பாவோடு கட்டி அதிலிருந்து நெசவு ஆணியோடு பிளந்து எடுத்துக்கொண்டு எழும்பின பலம். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார். இத்தனை பலத்தோடு நான் காணப்பட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருந்த போது, ஆவியானவர் மேல் இறங்கின போது இத்தனை பலமுள்ளவனாக காணப்பட்டேனே. இப்போது ஆவியான பலம் இல்லை, ஆவியானோட உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை, பலனற்று காணப்படுகிறார். முன்பு தன்னுடைய பலம் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது. அந்த பலம் தனக்கு இப்போது வேணும், இப்போது எனக்கு வேணும். ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறார், நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கை பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொன்ன. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்து என்னை பலப்படுத்தும் என்று சொன்ன. கர்த்தருடைய தேவன் அப்படி மனம் திரும்ப, ஆமென், அப்படி ஒரு நினைத்த அந்த சிம்சோனை கைவிடவில்லை. தன் பிள்ளைகளை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நின்ற போது, ஆமென், அவன் தன்னுடைய காரியங்களை நினைத்து ஒரு மனம் திரும்ப அவன் வாழ்க்கையில் வந்தபோது, என் தேவனாய கர்த்தர் அவன் முன்பு இருந்த பலத்தை கொடுக்க மறுத்து போகவில்லை. உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை விட்டு கைவிடவும் இல்லை என்று சொன்ன தேவனாய கர்த்தர் அந்த நாளிலே, ஆமென், சிம்சோன் மேல இறங்கினார். அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவரை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அத்தனை பலத்தையும் ஆண்டவர் மீண்டும் கொடுத்தார். இன்றைக்கும் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பலம் இல்லை, பலம் குறைந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சரீரத்தில் எவ்வளவு பலத்தை இழந்தீர்களோ அதே பலத்தை என் தேவனாய் கர்த்தர் திரும்பவும் கொடுக்க, ஆமென், என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போன்று நகோமியுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது எல்லா செழிப்பை இழந்து போனார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ரூத் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வாக்கியத்தை நாம் படிக்கும்போது, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாழ்த்து சொன்னார்கள், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆதல் செய்கிறவனும் உன் முது வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்று சொல்லி வாழ்த்தினார்களாம். இந்த நகோமியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, பெத்லெகேமில் இருந்து அப்பத்தின் வீட்டில் இருந்து ஆகார குறைச்சி உண்டான போது மோவாப் தேசத்திலே செழிப்பு உண்டு என்று சொல்லி நிறைவுள்ளவளாக கடந்து போனதாக அவள் சொல்லுகிறாள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வரப்பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்று ஒரு கசப்பான அனுபவத்தோடு பேச நாம் பார்க்கிறோம். பொன்னோடு வெள்ளியோடு சென்றவள், செழிப்போடு இருந்தவள், அம்மை தன் கணவனையும் மகனின் 2 பேரை இழந்து நிற்கிறாள். அவ்வளவு வாழ்க்கையில கசப்பு. முன்பு இருந்த ஒரு வாழ்வு, முன்பு இருந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி. தன்னுடைய 2 மருமக்களோடு சொல்லுகிறார், முன்பு இருந்தது போல் நாம் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், நகோமி ஆமென் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி, நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி அயலக வீட்டாரெல்லாம் வாழ்த்தினார்களாம். இதை கேட்கும் போது அவள் இழந்திருந்த அந்த சந்தோஷத்தை, ஆமென், மறந்து போன எல்லா சந்தோஷத்தையும், இப்படி ஒரு சந்தோஷம் வருமா என்று எதிர்பார்ப்பு இல்லாத நிலையிலே அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்தில் திரும்பி வரும்போது அவள் பெத்லெகேமிலே ஆகாரம் உண்டாயிற்று. தம்முடைய பிள்ளைகளை தேவன்
அவளுக்கு கிடைத்தது என்ன? ஆமென், இழந்து போன ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே இப்பேற்பட்ட ஆமென் சோர்வுகளையும் உற்சாகமையும் கொண்டு வந்திருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி உண்டாவதற்கு காரணம் என்ன? இந்த தொழில் ஏன் இந்த நிலையில நலிவடைந்து விட்டது, முன்பிருந்த போல செழிப்பில்லையே என்ற காரியங்களை நினைத்து கர்த்தரோடு இணைந்து அவரோடு ஐக்கியம் கொள்ளும் போது, ஐக்கியம் கொள்ள கர்த்தரோடு இருக்க மனதளவில் நினைத்தால் போதும், அன்புள்ள தேவன் தன்னுடைய தயவை உண்மையில காண்பித்து உண்மையில பொழிந்தருளி மீண்டும் முன்னிருந்த அதே நிலைமையை உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கிறடைய அந்த ஐக்கியத்தை உறவையும் நாங்கள் ஒருபோதும் தள்ளிவிடாதபடி எப்போது நாங்கள் வைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இந்த வேளையிலும் அவரோடு நீங்கள் இடைப்பட்டு கொண்டிருங்க. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை என் தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவன் உற்சாகத்தை இழந்து போனான். இழந்து போன உற்சாகத்தை என் தேவனாய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், உங்களுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றார். சிங்கத்தை போன்று கெர்ச்சித்து நின்றவன் எலியா. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்தவன். இப்போது அந்த ஆதி அன்பு அவனை விட்டு போய்விட்டது. கர்த்தரை போல தெய்வம் இல்லை என்று சொல்லி கர்த்தருக்கு மேல பக்தி வைராக்கியம் உடையவனாய் காணப்பட்டான். இப்போது அது போய்விட்டது. இப்போது எசபேலுக்கு பயந்தவனாக சூறை செடியின் கீழாக படுத்துக் கொண்டு இருக்கிறான். ஆண்டவராய் தெய்வம் உற்சாகம் இழந்து காணப்பட்ட அந்த எலியாவை விடவில்லை, சோர்ந்து போயிருந்த எலியாவை விடவில்லை. தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்ப செய்தார். அவன் தட்டி எழுப்பி அவனுக்கு முன்பாக தடலில் இட்ட ஒரு ஆடையையும் தண்ணீர் வைத்து பார்த்தான். எழுந்து சாப்பிட்டான், புசித்தான், குடித்தான், திரும்பவும் படுத்து கொண்டான். ஆண்டவரை தெய்வம் அவனை விடவில்லை. திரும்ப அவனை உற்சாகப்படுத்த அவனோடு பேசினார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தத்தை அவன் கேட்டுதான் இப்போது நம்ம படித்தோமே அந்த வார்த்தை சொன்னான். அவன் சொன்னான், சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தே, இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று சொன்னான். ஆனால் தேவனாய் கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவன் திரும்பவும் தன்னுடைய ஊழியத்திலே அவனை எடுத்து நிறுத்தினார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய விசுவாசித்து ஓடுகிற பாதையிலே உற்சாக குறைவுடையவர்களாக நீங்கள் காணலாம். ஊழிய பாதையில் கூட உற்சாகம் இழந்து சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை பார்த்து, உபத்திரங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து, இப்போது இருக்கிற நெருக்கடிகள் எல்லாம் பார்த்து உற்சாகம் இழந்து சோர்வடைந்து கொண்டு இருக்கலாம். என் தேவனாய் கர்த்தர் ஒருபோதும் உங்களை உற்சாகம் இழந்தவர்களாக சோர்வடைந்தவர்களாக இருக்கவே விட மாட்டார். நிச்சயமாக உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை ஊக்குவிப்பார், உங்களை சோர்ந்து அடையாதபடி கர்த்தர் தாமே இந்த நாளிலே முன்னிய நிலையில் இருந்த அதே உற்சாகத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க என் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த முன்னிய நிலைமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவாரு. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, கிருபையை குறித்து பேசுவாங்க, எல்லாருக்கும் கிருபைன்னு சொல்லி. ஆனா வேதத்துல இங்க நம்ம பார்த்தோம், யாருக்கு கிருபைன்னு சொன்னா அவருடைய உடன்படிக்கைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைப்படி செய்ய நினைக்கிறவர்கள், அந்த நினைவாக இருக்கணும். அப்படி சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப இன்னைக்கு நீங்க கேட்கலாம், அநேக கிருபையினால வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆராதனைகள் அப்படி இருக்கிறது,
இப்படி நல்ல ஒரு செழிப்பா தான் இருக்கிறாங்க. அவங்க நம்ம கண் முன்னால பார்த்தா அவங்க எத்தனையோ தவறுகள் செய்யறாங்க. ஆனாலும் அவர் நடந்து கொண்டே தானே இருக்கிறாங்க, முன்னேறி கொண்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறை இல்லையே. அப்படி நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து அமைதியா தானே இருக்கிறாரே என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறார், சங்கீதம் 50 அதனுடைய 21 சொல்கிறார், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் சொன்னார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அநேகர் சொல்வது உண்டு, நான் கிருபை, ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்கு, அவருடைய கிருபை இருக்கனால பாடுறேன், கிருபை இருக்கனால இதை செய்கிறேன், கிருபை எப்படி சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய பண்புகளும் நடத்தைகளும் வித்தியாசப்பட்டு கொண்டிருந்தாலும், கர்த்தர் பேசாதவர் போல் இருந்தாலும், ஒரு நாள் அவன் செய்த அத்தனை காரியத்தையும் என் தேவனாய் கர்த்தர் முன்னிறுத்துவார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமுடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ இழந்து போன முந்திய அந்த உற்சாகம், முந்திய பலம், முந்திய குடும்ப வாழ்க்கை, முந்திய சந்தோஷம், மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்றால், அப்பனுடைய அன்பு உங்களிடத்திலே தயவாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய காரியங்களை சிந்தித்து பார்த்து உங்களை தாழ்த்தி, ஆமென் ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் விழுகிறார் என்று சொன்னார். இன்றைக்கு என் தேவனுடைய ஆமென் பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படும். எப்படின்னு சொன்னா, உனக்கு முந்தின காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கொடுத்தனோ அப்படியே உனக்கு தருவேன்னு சொல்லுவார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் யோசித்து பார்த்தோம், சிந்தித்து பார்த்தோம். முன்பு இருந்த அதே சீர் இல்லை, முன்பு இருந்த அதே உற்சாகம் இல்லை, முன்பு இருந்த அதே ஆரோக்கியம் இல்லை, முன்பு இருந்த அதே ஆமென் ஸ்தோத்திர சமாதானம் இல்லை, முன்பு இருந்த பலம் இல்லை ஆண்டவரே. அதெல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? முன்பு இருந்த ஒரு சுவாதீனம், ஒரு சுதந்திரம், சென்று வர வெளியே சென்று வர்றதற்கெல்லாம் ஒரு பெரிய சுதந்திரம் இருந்தது. இப்போது கொடிய கொள்ளை நோயினால, அந்த வாதையினால ஆமென் எங்கும் செல்ல முடியாத சூழலில, கர்த்தரை குறித்து சுவிசேஷ பணிகளை செய்ய முடியாத நிலையில நாம் சோர்வுற்று காணப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் காணப்படுகிறோம். தகப்பனே, இந்த நிலையெல்லாம் நீங்க மாற்றி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையெல்லாம் ஒரு முடிவு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாம் முந்தி எப்படி இருந்ததோ அப்படியே மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி இந்த வார்த்தையில நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களை செய்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளை உணர்ந்து ஆமென் சமூகத்தில் யாரெல்லாம் தாழ்த்துகிறார்களோ, அன்பினுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தயவை அவர்களுக்கு காண்பீங்க. ஒரு கிருபை அவர்களுக்கு இடத்துல பெருக பண்ணுங்க, எங்கள் மேல் பெருக பண்ணுங்க. நீங்க அப்படி செய்ய போற அன்புக்காக துதிக்கிறோம். இந்த எல்லா ஆமென் சூழலை மாற்றி தாருங்க தகப்பனே. இந்த நாட்களில் இந்த வாதையினால் பாதிக்கப்பட்டு அநேக வீடுகளிலும் ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் தனிமைப்பட்ட நிலையில காணப்படுறாங்க. அவர்கள் கடைசி நேரத்தில் கூட உம்மை நோக்கி பார்க்க ஒரு கிருபையை கொடுங்கப்பா. உலக மனுஷனா இருந்தாலும் கர்த்தரை அறிந்து ஆமென் பின்வாங்கி போனாலும், இன்னும் அதிகமாக நேசித்திருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் உம்மை நோக்கி ஒரு விஷயங்களுக்கு இறங்க தாப்பறேன். ஒரு விஷயங்களை நினைத்தருளும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ ஜீவனை கொடுக்க வேண்டும். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் உமக்கு அதிகாரம் உண்டு. அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க, அவர் நோக்கம் வச்சிருப்பீங்க. அந்த திட்டம் நோக்கமும் நிறைவானாமல் அவருடைய நீங்க பரலோகத்துக்கு எடுக்க மாட்டீங்கப்பா. பிள்ளைகள் அம்மா எங்களோட ஜனம் ஆண்டவரே அப்பா, நீங்க உருவாக்கி சிருஷ்டித்த ஜனம் தாப்பறேன். அழிவுக்கு நேராக போகக்கூடாது. ஒரு விஷயங்களுக்காக இறக்கம் பாராட்டி, ஒரு விஷயங்களுக்காக இறக்கம் பாராட்டி இந்த வாதையை நிறுத்தி போட வேண்டும். வாதை நிறுத்தி போடுங்க. பிள்ளைகள் எல்லாம் முந்தைய ஒரு அனுபவத்தை, முந்தைய அந்த செழிப்பை, முந்தைய ஆரோக்கியத்தை பெற்று வளமோடு வாழ ஆண்டவரை கிருபைத்தார். மீட்பர் இயேசு மூலம் தாழ் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே